சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திரிபாதி ஆகியோரை இடமாற்றம் செய்து தமிழக முதன்மை செயலாளர் அபூர்வா வர்மா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். சென்னையில் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க? அது பற்றி மேலும் பல தகவலை சொல்லுங்க. சென்னையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாநகரனுடைய காவல் ஆணையராக இருந்த டி.கே. ராஜேந்திரன் மாற்றப்பட்டு சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக அஸ்தோஷ் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல சென்னை மாநகரனுடைய கூடுதல் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய திரிபாதி அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு சென்னை மாநகரனுடைய லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே இருந்த டி.கே. ராஜேந்திரன் தமிழகத்தினுடைய குறிப்பாக சென்னை மாநகரனுடைய காவல் ஆணையராக இருந்த டி.கே. ராஜேந்திரன் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு மாற்று பொறுப்புகள் தற்போது வரை வழங்கப்படவில்லை. அதே போல சென்னை மாநகரனுடைய ஏடிஜிபியாக இருந்த திரிபாதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான பொறுப்புகளும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. சென்னை மாநகரனுடைய காவல் ஆணையராக அஸ்தோஷ் சுக்லா நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகரனுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். பாஸ்கர், இப்ப சொல்லிருந்தீங்க 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன பாஸ்கர்? நேற்று தேர்தல் பாதுகாப்பு டிஜிபியாக கே.பி. மகேந்திரன் நியமிக்கப்பட்டிருந்தார். அண்மையில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை அணுகி சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் 3 ஆண்டுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்கள் மாற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தினோட உத்தரவின் பேரில் பல்வேறு மாற்றங்கள் தமிழகத்தில் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியாளர்களும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டு வந்தனர். இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் சென்னை மாநகரனுடைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற அடிப்படையிலும் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுடைய பல்வேறு புகார்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் சுதந்திரமாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை மாற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் பேரில் உள்துறையுடைய முதன்மை செயலாளர் அபூர்வ வர்மா 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றி தற்போது உத்தரவிட்டுள்ளார்.